சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அரசு வேம்பு மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகரையும் நாகரையும் வழிபடுறது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆடி பௌர்ணமிக்கு நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணினத ஒரு எளிமையான பூஜையை நீங்க அதை பாக்குறீங்க. பார்த்துக்கிட்டே இதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க என்னைக்கு எங்க பார்த்தாலும் அரசு வேம்புனா இந்து முறை பிரகாரம் அரசு வேம்புக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க. அம்பாளா சிவபெருமானா பார்வதி பரமேஸ்வரா பாவிப்பாங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமி அங்கங்க எந்தெந்த முறையோ அது பிரகாரம் பாவிப்பாங்க. நம்மளது விருஷ வழிபாடே ரொம்ப முக்கியம். நம்ம வேம்பு மரத்துல காத்து வெப்பத்தை போக்கி குளிர்ச்சியை தரும். நம்ம அந்த மரத்துக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கு. நோயின் மூலத்தை போக்கும் ஆற்றல் இந்த வேப்ப மரத்துக்கு உண்டு. அதுல என்னன்னா பூத தோஷங்கள், பேய் பிசாசு, பிரம்மராஜர் போன்ற தீய சக்திகளை வேப்ப மரம் விரட்டும் சக்தி அதுக்கு உண்டு. சித்த பிரம்மை வைசூரி போன்ற நோய்களையும் அது நீக்கும். வேப்ப மரமானது நம்ம ஊருக்கு காவல் தெய்வமா உந்து சக்தியா விளங்குவதால கிராம தெய்வங்களான காளியம்மன், துர்க்கையம்மன், மாரியம்மன் கோயில்ல நம்ம வேப்ப மரத்தை நட்டு வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. தெய்வமா சக்தியின் உருவமா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேப்ப மரத்தை அரசு மரத்தோட சேர்த்தி வைப்பாங்க. ஏன்னா அரசு மரம் இல்லாட்டி தனித்து இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்ல பிரம்மராட்சதர் போன்ற தீய தேவதைகள் இருக்கும். அதனால அகால நேரத்துல அந்த மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி இருப்பாங்க. அப்படி போனா கூட ஒரு வேப்பிலைய கையில வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு பாதுகாப்புக்காக நமக்கு அப்படி சொல்லி பழக்கி இருப்பாங்க. இப்பவும் அதுதான் நடைமுறையில இருந்திருக்கு. ஏன்னா அதனாலதான் அரச மரத்தோட சேர்த்தி வேப்ப மரத்தையும் இணைச்சு வைப்பாங்க. இறைவனர்களையும் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்மளோட முன்னோர்கள் காட்டிய ஒரு உயர்வான வழிதான் நம்ம அரசு வேம்பு வழிபாடு. நம்ம வேப்ப மரத்துல செய்யற கட்டையிலிருந்து நம்ம சூரிய பகவான உருவமா பிடிச்சி வழிபட்டா ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியது. தீயவர்களை விரட்ட செய்யப்படும் வேள்விக்கு ஏற்ற குச்சி நம்ம வேப்ப மரத்திலிருந்து கிடைக்குது. அரச மரத்தை மரங்களின் அரசன் என்று ஆண்பாலாகவும் வேப்ப மரத்தை அரசி என்றும் பெண்பாலாகவும் நம்ம புராணங்கள் எல்லாம் சிறப்பித்து கூறுது. இந்த ரெண்டு மரத்தையும் தனித்தனியா கோயிலையும் வழிபடுறாங்க. இரண்டையும் ஒரு இடத்துல ஒன்னா நட்டு வச்சு வளர்த்தி அதையும் வழிபடுறாங்க. அதுக்கு திருமண வைபவமும் நடத்தி வைக்கிறாங்க. வழிபடுவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் ஈடேறும், நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அரசு வேம்பு திருமணம் சடங்கு மிகவும் புனிதமா கருதப்படுகிறது. முறையா அரசு வேம்பு மரத்துக்கு திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மரத்தை சுத்தி வந்தாங்கன்னா ஜாதகத்துல எத்தனை தோஷம் இருந்தாலும் அடிபட்டு போயிடும். குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நாகதோஷம் விலகும். அதனால விதிமுறைப்படி செய்யப்படும் பூஜை, திருமணம், 108 முறை வலம் வருதல் ஆகியவற்றை எப்படி நம்ம விரும்பிய வண்ணனும் பெறலாம். கோடி கன்னிகாதானம் செய்ததால் கிட்டும் புண்ணியத்தை ஒரு அரசு வேம்பு திருமணத்துல நம்ம பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரச மரம் எல்லா தெய்வாம்சம் பொருந்தியதா இருக்கு. இந்த மரத்துக்கடியில் நம்ம விநாயகரையோ நாகரையோ வச்சு வழிபடுறது, பிரதிஷ்டை செய்யறது காலங்காலமா இருக்கு. அரச மரம் இருக்கிற பகுதி மிகவும் புனிதமானது. எனவே மரத்துக்கடியில விநாயகரையோ நாகரையோ இஷ்ட தெய்வங்களையோ சூளம் முதலான குறியீடு உருவிலோ சிலைகளாவோ பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது சிவகாமங்கள் கூறுகிறது. பிரதிஷ்டைகளால் விரும்பிய பலனை விரைந்து பெறலாம். பூஜை, ஹோமம், பித்ருகாரியங்கள் செய்வதற்கு அரச மர பகுதி ஏற்ற இடமா உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நம்ம பவானி கூடுதறியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆறு குளம் இருக்கிற இடத்துல அரச மரத்துக்கு அடியில தான் விநாயகர் இருப்பாரு. நம்ம அந்த அரச ஆத்துல இருந்து தண்ணி எடுத்தாந்து விநாயகர் ஊத்தி குளிர்ச்சி பண்ணுவோம். நம்ம குலதெய்வத்துல எல்லா கோயிலையுமே குலதெய்வத்துக்கு உள்ள போவங்காட்டி ஃபர்ஸ்ட் அரசு வேம்பு மரம் வச்சிருப்பாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கது. நம்ம குலதெய்வத்துல அரசு வேம்பு இருக்கு, எப்படி பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம அந்த விநாயகரையும் நாகரையும் நம்ம ரெகுலரா பௌர்ணமினா வழிபடுறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க விநாயகரோட அபிஷேகத்தை பார்த்து அலங்காரத்தை பார்த்துருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா ஒரு வழிபாடு பண்ணுங்க போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.